இது திமுகவின் அலுவலகமோ இல்லை, திமுக மாநாடு நடக்கும் இடமோ இல்லை, அரசு பள்ளி. பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த திமுக பொது சொத்துக்கள் அனைத்தையும் தங்களின் குடும்ப சொத்து போல நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு செங்கல்பட்டில் திமுக நிர்வாகி ஒருவர் அரசு பள்ளியில் தன் பேரனின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். அதற்கு திமுக தலைமையோ பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது அதைவிட ஒரு படி மேலே போய் பள்ளி மைதானத்தை விருந்து சமைக்கும் இடமாக மாற்றி இருக்கிறார் மற்றொரு திமுக நிர்வாகி. திருச்சி மாவட்டம் துறையூரில் அரசு உதவி பெறும் பள்ளி மைதானம் மாணவர்களின் கல்விக்கு பதிலாக ஆளுங்கட்சியின் பிறந்தநாள் விருந்துக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேர்வு நேரத்தில் பந்தல், கொடிகள், சைவ அசைவ சமையல், திமுக கொடிகள், பேனர்கள் என அராஜகம் செய்தால் மாணவர்கள் எப்படி தேர்வில் கவனம் செலுத்த முடியும்? தேர்வு நேரத்தில் பள்ளி மைதானத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடத்தி கொள்ள அனுமதி அளித்தது யார்? பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் அனுமதியோடு நடைபெறுகிறதா அல்லது தன் துறையில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் ரசிகர் மன்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறாரா அவர் என கொந்தளிக்கிறார்கள் மாணவர்களின் பெற்றோர். அரசு பள்ளிகளில் முகாம் நடத்துவது குறித்து கேட்டால் ஒரு நாளில் ஒன்றும் கெட்டுவிடாது என அடாவடியாக பேசுகிறார் ஒரு அமைச்சர். முதல்வரே பள்ளியை பயன்படுத்தும் போது நாம் ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என திமுகவின் அடிவருடிகளும் இறங்கிவிட்டனர் போலும். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என வசனம் பேசிவிட்டால் போதுமா? அன்பில் மகேஷ் அவர்களே, இதுதான் நீங்கள் அரசு பள்ளிகளுக்கு செய்யும் பெருமையா? முதலில் ஒருவர் பள்ளியை பார்ட்டி ஹாலாக மாற்றிய போதே கண்டித்திருந்தால் மீண்டும் இப்படி செய்ய துணிவு வந்திருக்குமா என கேட்கிறார்கள் மக்கள். வளர்ச்சியும் மரியாதையும் வெறும் சினிமா வசனங்கள், பஞ்ச் டயலாக் பேசுவதால் வந்துவிடாது ஸ்டாலின் அவர்களே, செயலில் இருந்தால்தான் வரும். நீங்கள் அதை செய்ய தவறியதால் மக்களிடம் மரியாதையை இழந்து விட்டீர்கள். உங்களால் பள்ளி கல்வித்துறையும் வளர்ச்சியின்றி முடங்கி கிடக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களை கண்ணும் கருத்துமாக நினைத்து பாதுகாத்த அதிமுக ஆட்சி அமைந்தால் மட்டுமே இனி பள்ளி கல்வித்துறைக்கு விடிவு என்பதை புரிந்து கொண்டு விட்டார்கள் மக்கள். வரும் புத்தாண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு புது நம்பிக்கையை, வளர்ச்சியை கொடுக்கும் ஆண்டாக இருக்கட்டும்.